பெரிய சவுண்டா இருக்கு, பிரச்சனை இல்லையா? நான் நடித்த படங்களையே ஒரு 6-7 படம் இன்னும் பார்க்க முடியல. அவ்வளோ பிஸியா ஷூட்டிங்லையும் பொலிட்டிக்கல்லையும் ஓட வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிஸி ஷெட்யூல்ல மெர்லின் டைரக்டர் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ணா எங்கள் ப்ரொடியூசர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, வந்து பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க. படம் பார்க்காமலே சில ரசிகர்களை சொன்னேன். ஆனால் அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி படங்கள் வந்தது. லவ் படமாகவே வரும், இல்லாட்டி ஃபேமிலியாகவே வரும், இல்லாட்டி கிரைம் அண்ட் த்ரில்லராகவே வரும், இல்லாட்டின்னா ஏதாவது ஒரு டாபிக்கா ஹோட்டல் ஃபைட்டி மாதிரி பிளாப்ளா நிறைய படங்கள் வரும். பட் இந்த படத்துல ஹீரோ வந்து பாவேஷ், நாகதுர்கா. இந்த காம்பினேஷன்ல ரொம்ப சிம்பிளா லவ், ஃபர்ஸ்ட் லவ், அடுத்து வந்து ஃபீலிங்ஸு, அடுத்து ஃபேமிலி, அடுத்து சென்டிமெண்ட், இது மல்டிபிள் காம்பினேஷன் கலந்த ஒரு ஜனரஞ்சகமான படம். சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே பார்க்கலாம். படத்தோட டைட்டில் தான் லவ்வோ லவ். பட் அதுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற பேங்கிங், இன்னைக்கு பிரச்சனைகள், பப்ளிக்கையும் கவர்மெண்ட்டையும் மிங்கல் பண்ணி பொருளாதாரத்தை எப்படி ஒரு அழகா டைரக்டர் ரைட்லியா சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான படம். எல்லாரும் பொதுவா கார்பரேட் பீப்புள் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியா எல்லா கார்பரேட் பீப்புளும் நீங்க போய் பாருங்க. அது உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப டச் பண்ணும், மனசையும் ஃபீலிங்ஸையும் டச் பண்ணக்கூடிய படம். நமக்கு டைம் இல்லாதனால படம் பார்க்கல. இந்த படம் பாருங்க, உங்க லைஃப் டைம் மாற்றும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகதுர்கா. முதல் படம் தமிழ். Definitely it is very special for me. We are getting a very good response and hopefully you'll all come to watch the film and process. Pradeep, Fox and team. எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். டைம் கொடுக்குறாங்க மீடியா பெரிய பெரிய நன்றி. நான் ப்ரீமியர் ஷோவில் வர ரெஸ்பான்ஸ் எதையும் தான் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இதே ரிவ்யூஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எங்கள் மீடியா ஃபிலிம்ஸ் தயவு செஞ்சு மக்கள்கிட்ட சேர்த்துங்க. புக்கிங்ஸ் எங்களுக்கு இன்க்ரீஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Good evening to everybody. என் பேர் தினேஷ். நான் வந்து இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், சினிமா மீடியா என்டர்டைன்மெண்ட். ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது வந்து நாளைக்கு உலகெங்கும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் எங்களுக்கு இன்னைக்கு நடந்த ஷோக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒருத்தங்க கூட வந்து படம் ஓகே இல்லைன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறாங்க. அதை வந்து கேட்டவுடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதை வந்து நீங்களும் கேட்டிருப்பீங்க, எல்லாரோட ஆடியன்ஸோட இது மக்கள் கூட சேர்த்துருங்க. எல்லாரும் பார்த்து அவங்களோட உண்மையான அபிப்பிராயம் சொன்னாலே போதும். வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் இந்த படம் ஜெயிச்சிருவோன்ட்டு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். லவ் படம் இந்த டீம் ரொம்ப சிறப்பாக உழைச்சிருக்காங்க. அண்ட் வெரி தேங்க்ஃபுல். பாக்ஸன் இந்த படத்துல ஒரு பாட்டுமே வந்து இவ்வளோ எலிவேட்டிங்கா ஒரு இடத்துலயே வந்து ஒரு தொய்வு இல்லாம போகுதுன்னா அந்த பாட்டு தான். ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு பாட்டை கொடுத்து எலிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. சக்குரால ஆரம்பிச்சு அது பிறகு ஒரு பாட்டை கொடுத்து கடைசியில லவ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகான ஒரு பாட்டை கொடுத்து ஒரு என்கேஜிங்கான கமர்ஷியல் ரொமான்டிக் படம். அந்த படத்துல 2 பேருமே அந்த கேரக்டரை வாழ்ந்திருக்காங்க. எங்க ரகுவரன், நம்முடைய பவிஷ்கம், நம்முடைய அவந்திகா, நாகதுர்கா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். எங்க டைரக்டர் வந்து கோயில் போயிருக்காரு. அவர் வந்து திருவண்ணாமலையில போயிட்டு நான் ப்ளே பண்றேன் சார், நான் வந்து ப்ரீமியர்லாம் வந்து அங்க போய் ப்ளே பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. இல்லைன்னா அவர் இங்க இருந்து சந்தோஷப்பட்டிருக்கோம். இங்க வந்து பார்த்த எல்லோருக்குமே நேற்று நாங்கள் ஒரு இன்ஃபுளுசர் ஷோ பண்ணும்போதும் சரி, இன்னைக்கு இங்கே பார்த்த எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. நானும் தெரிசாரும் ஒரு 10 தடவை பார்த்துட்டு அப்படியே எப்படி படம் எப்படி இருக்குன்னு மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துருந்தோம்.
எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து மக்கள் மத்தியில் இப்படியே தான் ரீச் ஆகும் நாளைக்கு அப்படின்ற எதிர்பார்ப்போட காத்திருக்கிறோம். நாளைக்கு படத்தை பார்க்குற எல்லா கிரிட்டிக்ஸும் எல்லா ஆடியன்ஸும் இந்த படம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்போட காத்திருக்கிறோம். நாளைக்கு பொழுது லவ் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். வந்திருந்து சிறப்பித்த எல்லா ஊடகங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. இப்பதான் படம் பார்த்துட்டு வெளியில வரேன். காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெச்சூர்டா நடிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவசியமா பார்க்க வேண்டிய லவ் பண்றேன்னு சொல்றவங்க, லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் அவசியம் போய் பாருங்க. பாருங்க. Hi everyone, I am Sarah Black. I'm an independent artist. Love very excited. I had a lot of this is my first film song that's coming out, so I'm an independent artist. Very proud to be a part of this movie. And yeah, thank you so much for love ரொம்ப ஹாப்பி இந்த லைக் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தந்ததுக்கு. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் மூவி. டெக்னிக்கலி பரிமளானுக்கும் இதுக்கு முன்னாடி வந்துச்சு, பட் இதுதான் நாங்கள் முன்னாடியே சைன் பண்ணி ஒரு 8 months இருக்கும் இதெல்லாம் ஒர்க் பண்ணி அவங்க தந்துருக்கோம். பாட்டுலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த பீப்புள் they gave us this opportunity and hopefully you guys will enjoy it. கண்டிப்பாக மூவி வந்து எல்லாரும் பாருங்கள். நாளைக்கு ப்ளீஸ் ஜூலை 10th மக்கள் எல்லாரும் வந்து பார்த்து ஒருத்தருக்கும் சரி என்ன சொல்கிறது, இந்த ஸ்டேஜை கடந்து போதும் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு லைக் லவ் பண்ணால் லைக் அந்த பொண்ணுக்காக எவ்வளோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக நான் எடுத்து போகிறேன். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிவன் ஹூ பிலீவ் இன் அஸ். வி ஆர் பாக்ஸிங். தேங்க்யூ. எனக்கு வந்து இப்பதான் நான் படம் பார்க்குறேன். நான் டப்பிங் பண்ண சரி என்னோட போர்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. படத்தை நான் ஃபுல்லாக பார்க்கல. ஆக்சுவலி தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே பார்க்கலான்னு, பட் இன்னைக்கு ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. நான் வந்து இன்ஃப்ளூயன்சர் ஷோ எல்லாம் போகிறப்போ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்துச்சு. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். I gave it some friends. I really enjoyed the movie. Not because I acted. First half entertainment of the
செகண்ட் ஹாஃப் நான் இல்லை ஆக்சுவலி நிறைய இல்லை பட் எனக்கு செகண்ட் ஹாஃப் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ஒரு படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். பட் இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் இன்னுமே நல்லா இருந்தது. நீங்க பார்த்த ட்ரெய்லர்ல வந்த கண்டென்ட் தாண்டி நிஜமா ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஓ லவ் தான். உண்மையா வந்து ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும். And actually, I don't know why, but படம் பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் விஷ் ஒன் மேன் ஷோ. எனக்கு வந்து எங்கேயுமே வந்து டபிள்யூ அந்த மாதிரி சொல்ல தெரியல. பட் பப்ளிஷ் எக்ஸலன்ட் ஜாப். நாகதுர்கா has definitely equally done. சூப்பரா பண்ணிருக்காங்க. கமிஷன் ஃபைட்ஸ் சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்து அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் சூப்பரா வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். காதலுக்கு நிறைய விஷயம் நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும். செல்வராகவன் சார் வந்து இவ்வளவு தூரம் காமெடியில ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நினைச்சு பார்க்கவே முடியாது. அவ்வளவு தூரம் காமெடியா ஒர்க் அவுட் ஆயிடும். ஐ என்ஜாய் அண்ட் இது கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலி என்னவே ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா மாறுறதுக்கான லைக்கபிலிட்டி கண்டிப்பா இருக்கு, ரேட்டபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. ரேட்டர்ஸ் வந்து பார்த்து நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி கண்டென்ட். அண்ட் ஐ சா குட் ஃபிலிம் வித் குட் வேல்யூஸ். ஸோ எவ்ரி மதர் நான் வந்து தெரியாமையே சொன்னேன் ஆக்சுவலி டெஃபினெட்லி பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்.